ஒரு கடுமையான அரசியல் போட்டி ஏற்பட்டிருக்கே சொல்லலாம். திமுக அதிமுக கனிம வளத்திலையும் மணல்லையும் சாராயத்திலையும் மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி கணக்குக்குள்ளேயே கொண்டு வராத அட்டுழியத்தை திமுக செய்து கொண்டு வருகிறது. இப்போ இவங்க பேசும்போது சர்க்கரை கார்டுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்களா? கார்டுன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கார்டு? சர்க்கரை இருக்கிற கார்டா, அரிசி இருக்கிற கார்டாங்கிற கதைக்கெல்லாம் அப்புறம் வந்துக்கலாம். அடிப்படையில் தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னா 55 லட்சம் குடும்பங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். திமுக ஆல்ரெடி கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பூத்துக்கு வந்து 2 டீமாக போட்டு 15 பேரை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நாங்கள் தீய சக்தி தூய சக்தின்னு பேசிட்டு இவ்வளோ இன்ஆக்டிவாக ஒரு கட்சி வந்து எலெக்ஷனுக்கு கிட்ட இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ ஒரு ஹசார்டிங் சைன்ஸ் அது. இங்கே நம்ம விமர்சிக்கணும்னு சொன்னால் ஒரு திரைப்படத்தையே உன்னால் வெளில கொண்டு வர முடியலையே, நீ எப்படி நாட்டை நிர்வகிக்க போகிறேன்னு கேட்டுறேன். சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட டிடிஎஸ் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு கடுமையான அரசியல் போட்டி ஏற்பட்டிருக்கே சொல்லலாம். திமுக அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மீண்டும் தமிழக சட்டசபை தேர்தலில் உறுதியாக இருமுனை போட்டி என்பது ரொம்ப தெளிவாக தெரிந்திருக்கு. நேற்று பியூஷ் கோயல் வருகை, டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் சேர்வது போன்ற பல அப்டேட்ஸுடன் தான் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைய சிறப்பு டிடிஎஸ் ரவி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. இன்ஃபேக்ட் நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல கடுமையான சண்டை போட்டோம். நடுவில் போன வாரம் சண்டை போட்டு இந்த டிடிவி விஷயத்தான் சண்டை போட்டு நம்ம வந்து நீங்கள் ஒரு பார்வையில் போடுங்க, அதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம போடவே இல்லை. பட் இன்னைக்கு வந்து ஒரு சுமூகமான நிலைமையில் என்டிஏ இருக்குன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரனை உள்ளே வந்து அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றியை நோக்கி என்டிஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வின்னபிள் அலையன்ஸ். இந்த அலையன்ஸ் வந்து இப்போ இருக்கிற அலையன்ஸ் வந்து ஒரு வின்னபிள் அலையன்ஸ். அதே போல் நேத்தி வந்து எடப்பாடி அவர்கள் டிடிவியை வெல்கம் பண்ணதாக இருக்கட்டும், டிடிவி அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களும் சுமூகமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. அதற்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து 5 முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறார். ஒரு தேர்தல் வாக்குறுதியாக மாதம் 2,000 ரூபாய் வீடு, திருப்பி ஸ்கூட்டி திட்டம் கொண்டு வரப்படும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவரும் அனௌன்ஸ் பண்ணுறார். வெற்றி பாதையை நோக்கி என்டிஏன்னு சொல்லலாமா? இப்படி தான் இருந்தது. நீங்கள் சொல்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் யாருடைய முயற்சியால் நடந்தது? யார் இறங்கி வந்தா? இது 2 முக்கியமா இல்லையா? யார் ஏறினாங்கன்னு கேட்டால் எல்லாரும் கொழுப்பில் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. யாரும் முக்கியம் இல்லைங்கிற அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் உட்காந்து ஒன்றிணையணும்னு 3 வருஷமாக அதையே பேசிக்கிட்டு இருந்தாங்க. முயற்சி யாரது எடுத்தாருன்னு கேட்டால் அண்ணாமலை. நான் தொடர்ந்து எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருந்தேன், அண்ணாமலைஜி வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவான முடிவில் இருக்கார். டிடிவியோ அல்லது ஓபிஎஸ்ஸோ யாராக இருந்தாலும் திமுகவை எதிர்க்கின்ற எல்லாரும் ஒன்றிணையணுங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்க என்டிவிஏலேருந்து இவங்க வெளில வந்தபோது 6 மாதமோ 5 மாதமோ வெளியே வந்தபோது அண்ணாமலை கொடுத்த ஒரு அட்வைஸ் என்னென்னா, பொறுத்து இருந்திருக்கணும், டிசம்பருக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் தெரியும், அவசரப்பட்டுட்டீங்க, இதை அவர் தெளிவாக சொன்னார். ஸோ முயற்சி எடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை. இறங்கி வந்தது அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டாச்சு. இவர் முதலமைச்சராக இருந்தால் இவரை முதலமைச்சராக்கிறதுக்காக நாங்கள் வரல, என்னவோ 998% வாக்குகளை கையில் வச்சுட்டு இருந்த மாதிரியும் நாம் இல்லைன்னா எதுவும் நடக்காதுங்கிற மாதிரியுமான விஷயங்கள் எல்லாம். 2019 டிடிவி வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கார். 2021 என்டிஏ அலையன்ஸுக்குள்ளே டிடிவி இல்லை. 2024 இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. இது 3ம் ஒரு காரணம் திமுக வந்து வெற்றி பெற்றதுக்கு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 8 மாதம் விவாதங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். என்டிஏல யாரும் வரல, யாருமே வரல. எடப்பாடி என்ன பண்ணுறாரு? பிரம்மாண்ட கூட்டணின்னாரு. யார் அந்த பிரம்மாண்ட கூட்டணி? இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாம் திரும்ப திரும்ப சொன்னோம், என்டிஏல எந்த பிரச்சனையும் இல்லை, அதிமுகவும் பிஜேபியும் பிரிந்தது தான் அர்த்தமற்ற வேலை. அது எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு. அவர் லைஃப்பில் ஏதாவது பெரிய தப்பு அரசியலில் பண்ணியிருக்காருன்னா அந்த தவறு தான். செப்டம்பரில் பண்ணியிருந்திருக்க வேண்டாம், நவம்பர் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துருக்கணுங்கிறத நம்ம பலமுறை சொன்னோம். இப்போ எல்லாம் திரும்பி நார்மல் ஆகிடுச்சு. நம்பர் 1. ஸோ யார் எடுத்த முயற்சினால், யார் இறங்கி வந்ததுனால அப்படிங்கிறது எடப்பாடி வந்து ரொம்ப தெளிவாக ஒரு மாதமோ 2 வாரம் முன்னாடியோ பேசும்போது ஓபிஎஸும் சசிகலாவும் அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பில்லைங்கிறதோடு நிறுத்திக்கிட்டார். டிடிவியை பற்றி அப்போ அவர் எதுவும் பேசலை. நாம் என்ன நினச்சோம், சரி அவர் ஏதோ கட்சிங்கிறதுனால பேசலை அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த ஏற்பாடுகள் எல்லாம் ஒழுங்காக நடந்திருக்கு. பிஜேபியில் அண்ணாமலை சொல்வதை ஏற்கின்ற நிலைமை எப்போதுமே இருந்திருக்கு. இந்த முறை அது தெளிவாக புரியுது. அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும்.
இங்க வந்து எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையன் இதுக்கு போனதுக்கு அப்புறம், அதாவது டிவிகேக்கு போனதுக்கு பிறகு, எல்லாருமே டிவிகேக்கு போயிருவாங்கன்னு சொன்னாங்க. நானும் தெளிவா சொன்னேன். செங்கோட்டையன் போனாரு. பின்னாடியே டிடிவியும், ஓபிஎஸும் போயிருவாங்கங்கிறது தான் நம்ம தெளிவா சொன்னோம். நல்ல வேளையா அது நடக்காம தடுத்தது நேத்துக்கு வந்த ட்விட்டர். வாங்க, வணக்கம். நம்ம பங்காளிகள் தானே, அதனால என்ன? இவ்வளவுதான் மேட்டர். சிம்பிளா பேசுறதா இருந்தா 2024ல 20+18 பிஜேபி அண்ட் அதிமுக. டிடிவி உள்ள வந்ததுனால இந்த 38ங்கிறது 39 ஆகுமே ஒழிய, 40 ஆகுமே ஒழிய 36ஆகவோ, 35ஆகவோ இறங்காது. அப்ப அது நல்ல விஷயம் தானே. அவ்வளவுதான் நம்ம சொல்லணும். சார் இப்போ ஒரு ஒரு மெச்சூரிட்டி இந்த ஒரு அலையன்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அல்டிமேட்டா நம்ம டிஎம்கே டிஃபீட் பண்ணணும். அப்பன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணா சேரணும் அப்படின்ட்டு. இன்ஃபாக்ட் நேத்து இன்னொரு அப்டேட் என்னன்னா, ஓபிஎஸ்ஸின் மகன் கூட பியூஷ் கோயலை சந்திச்சாருன்ற ஒரு அப்டேட் இருக்கு. அதுவும் சுமூகமாக முடியும்னு தான் சொல்லப்படுகிறது. இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது டிஎம்கே தோற்கதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல இந்த தேர்தல்ல அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுதா சார்? மகன் விஷயத்துல நடக்காது. ஓபிஎஸ் மகன் ஏற்கனவே உதயநிதியோடையும் மற்றவங்களோடையும் சேர்ந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்த ஒரு மீட்டிங் தான் இத்தனைக்கும் காரணம். ஓபிஎஸ் இன்றைக்கு அதிமுகக்குள்ள வர முடியாம ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னா, அதுக்கு கண்டிப்பான காரணம் வந்து இவர் தான். தூண்டி விட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருந்த வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போயிட்டாரு. புகழேந்திக்கு எங்க போகணும்னு தெரியாது. ஒசூர்ல ஒரு ஃப்ளைஓவர் கட்டிட்டு இருக்காங்க. அங்க நின்னுட்டு இருப்பாரு. ஆனால் இவருடைய மகன் செய்ததுங்கிறது தான் அடிப்படை தவறு. 2 வருஷம் முன்னாடி 2024 தேர்தலுக்கு 1 மாதமோ 2 மாதமோ முன்னாடி நடந்த தப்பு. அதனால அவரை திருப்பி இதில உள்ள கொண்டு வருவாங்களாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு தெரிஞ்ச பிஜேபியோடைய அரசியல் அணுகுமுறையை வைத்து நான் சொல்றேன். வாய்ப்பில்ல. ஓபிஎஸ்ஸுக்கு கண்டிப்பா என்டிஏல சீட்டு குடுக்கிறது நியாயமானது. என்டிஏக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னார், அதாவது பிஜேபிக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால், அதில ஓபிஎஸ்ஸை நிற்க வைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஓகே. தேர்தல் அறிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் தேர்தல்ல. எடப்பாடி அவர்கள் எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்று முக்கியமான ஒரு 5 நிமிஷத்த வந்து அனவுன்ஸ் பண்ணாரு. அதோடைய தாக்கம் கிரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல இதில லாஸ்ட் டைமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கமலஹாசன் வந்து ரூ. 1500 உரிமை தொகை குடுக்கணும்னு சொல்றாரு. அத டப்புன்னு காப்பி அடிச்சுட்டு திமுக வந்து 1000ங்கிறது 2021ல தன்னுடைய வாக்கா குடுத்தது. அன்னிக்கே ஸ்டாலின் அதை அறிவிக்கிற அன்னிக்கே ரூ. 1500 நான் குடுப்பேன்னு எடப்பாடி ஐயா சொன்னார். இப்ப கேள்வி என்னன்னா, 2,50,000 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இலவசங்களை வெறுக்கின்ற, ஆனால் அத்தியாவசியத்தை உணர்கின்ற மக்களுடைய கருத்தா இருக்கும். ஆனா இவரு அப்படி சொல்லல. கார்டு ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்கும்ட்டாரு. அப்ப 2,50,000 கோடி பேருக்கும் அது போக போகுது. நம்பர் 1. இப்ப அது புதுசு இல்ல. மத்திய பிரதேஷ்ல குடுக்கப்படுகிறது, மகாராஷ்டிரால குடுக்கப்படுகிறது, இங்கேயும் குடுக்க போறாங்க. இப்ப வருவாய் எங்கேருந்து வரும்? மோடி பார்த்துப்பார். இல்ல. அங்க தான் நம்ம திரும்பவும் தப்பு பண்ணக்கூடாது. கனிம வளத்திலயும், மணல்லயும், சாராயத்திலயும் மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி கணக்குக்குள்ளேயே கொண்டு வராத அட்டுழியத்த திமுக செய்து கொண்டு வருகிறது. அந்த 1,00,000 கோடி அப்படிங்கிறது 70,000 கோடியா உள்ள வந்தாலே, இதையெல்லாம் பண்ண முடியும். இன்னைக்கு நலத்திட்டங்களுக்காக, அதாவது நலத்திட்டங்களுக்காக திமுக செலவு பண்றது 33,350 கோடி. நலத்திட்டங்கள்ங்கிற அடிப்படையில். இங்க அவங்களுக்கு ரூ. 1000 குடுத்தேன், இவங்களுக்கு ரூ. 1000 குடுத்தேன் அப்படிங்கிற கணக்குல. பஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். 4 பேர் போனாலும், 400 பேர் போனாலும் வண்டிக்கான செலவு அவ்வளவுதான். டிரைவரு, சம்பளம் எல்லாமே அவ்வளவுதான். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 9, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க? பஸ் விஷயத்துல நியாயமான கலெக்ஷன் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத முதலமைச்சராக இருந்தபோதே ஜெயலலிதா சொன்னாங்க. கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கணும். இது இல்லன்னா மெஷின் ஆனதுக்கு அப்புறம் கூட, மெஷின் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நியாயமான விதத்துல வரல. 5,000 கோடி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்படுற நஷ்டம். இந்த 5,000 கோடிக்கும் மகளிர் இலவசமா போறதுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை. ஆண்கள் இலவசமா போலாம். இப்ப எல்லாருமே இலவசமா போகணும்னு வந்தா கூட இந்த கலெக்ஷன் இவங்க காட்டுறாங்க இல்லையா? இந்த கலெக்ஷன் இவங்க டோட்டலா காட்டுறாங்கல்ல, அது மட்டும் தான் நஷ்டமாகும். இவங்க கலெக்ஷன் காட்டுறது உண்மையான கலெக்ஷன் இல்ல. இவங்க சொல்லும்போது வேணா ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 800ங்கிறாங்க. அப்பனா என்ன இருந்திருக்கணும்? பெண்களுக்கு ரூ. 800 மிச்சம்னு சொல்றாங்க. பெண்கள் எத்தனை பேர் பயணிக்கிறாங்க? 1,00,00,000 பெண்கள் பயணிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 8 கோடி பேர்ல, 6 கோடி வாக்காளர்ல, 3 கோடி பெண்கள்ல, 1 கோடி பேர் பஸ்ல போறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 1 கோடி இன்டு ரூ. 800 மாத பணமா இதுக்கு முன்னாடி கலெக்ஷன்ல வந்திருக்கணுமா? வந்திருக்க வேண்டாமா? பஸ்ஸில், எஸ்சி டிசியில், அதுக்கு முன்னாடி பல்லவன்ல, நீங்கள் ராஜராஜ சோழன்ல எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க.
இவங்க சொல்ற அந்த ரூ. 800 மிச்சம்ங்கிறது இன்டூ மகளிர் போட்டா அத்தனை கலெக்ஷனா வந்திருக்கணுமா? வந்தது இல்லையே. அப்ப நீ காட்டலன்னு தானே அர்த்தம். ஒண்ணா இப்ப பொய் சொல்ற. ரூ. 800ங்கிறது பொய் சொல்ற. ரூ. 800ங்கிறது பொய் இல்லையே. ஒரு நாளைக்கு பஸ்ல போயிட்டு வர்றதுன்னா, குறைஞ்சது ரூ. 20 ஆகுறதுங்கிறது எதார்த்தமான ஒரு விஷயம் தானே. அதாவது நீங்க பேசுறது வந்து மஃபசல் மட்டும் இல்ல. நான் சொல்றது மெட்ரோ டிராவலிங் கூட சேர்த்து சொல்றேன். அப்போ இவங்க சொல்ற பொய்களை தான் இவங்க திரும்ப திரும்ப உங்க முன்னாடி கொண்டு வர்றாங்க. ஸோ பஸ்ஸை இலவசமா குடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. மோடி பார்த்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஃபினான்ஸ் கமிஷன மீறி மோடி பார்க்க முடியாது. பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா பார்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா, குஜராத்தோ, யூபியோ, பீகாரோ எல்லா மாநிலங்களுமே சர்ப்ளஸ் பட்ஜெட்ட தான் குடுத்துருக்கும். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இவங்க கதை விடுற மாதிரி மோடி வஞ்சிக்கிறார், தண்டிக்கிறார்ன்ற கதையெல்லாம் நீங்க ஏத்துக்கவே கூடாது. ஸோ பஸ் விஷயத்துல இலவசமா குடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இலவச அலைபேசி குடுப்பதற்கு இந்தியாவுக்கு தகுதி இருக்கு. இலவச மின்சாரம் குடுப்பதற்கு இந்தியாவுக்கு தகுதி இருக்கு. ஏன்னா, இப்ப ஜிஎஸ்டில கலெக்ட் ஆகுது. முன்னாடி அப்படி ஆகல. முன்னாடி நானும் நீங்களும் கட்டிட்டு இருந்த எந்த வரியுமே அரசுக்கு போனதில்ல. 100க்கு ரூ. 10 தான் போயிருக்கு. இப்ப அப்படி இல்ல. 100க்கு ரூ. 60 வருது. இது இன்னும் பிஜேபி இருக்க இருக்க 70 ஆகி, 80 ஆகி, 90 ஆகி போகுமே ஒழிய, 40 ஆகி, 30 ஆகி கீழ இறங்காது. ராகுல் காந்திய திருப்பி நீங்க தேர்ந்தெடுக்கிற துர்பாக்கியத்த செய்யாத பட்சத்துல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இலவச மின்சாரம், இலவச அலைபேசி, இலவச பேருந்து எல்லாமே குடுக்க முடியும் ஒரு அரசாங்கத்தால். அது அத்தியாவசியம். அப்ப அந்த பணத்த நீ சேமிக்கணுங்கிற எண்ணத்துல குடுக்கும். அது என்ன டாக்ஸ் பேயருக்கு மட்டும் நான் குடுக்குறேன் அப்படின்னு பேசுறது. டாக்ஸ் பேயர் எத்தன பேரு? 2% இந்தியாவுடைய மொத்த வருவாயில 2% பேர் தான் டாக்ஸ கட்டுறான். மத்தவன்லாம் கணக்கு தான் காட்டுறான். ஸோ இதெல்லாம் இந்த தேர்தல் அறிவிக்கைலாம் கண்டிப்பா மக்களிடம் போய் சேரும். ஆனால் அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. சார் அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 சொல்லி ஒரு வாக்குறுதியில தான் அவங்க வந்தாங்க. திமுக வந்து அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை வைத்து வந்தாங்க. இப்ப 24 தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் அனவுன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 60% நாங்க குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி, இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு, ரேஷன் கார்டு இருந்தா உனக்கு உங்க குடும்பம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு. ரேஷன் கார்ட்ல அவரு கனெக்ட் பண்ணிட்டார். இது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? சிம்பிளா சொல்றேன். குடும்ப தலைவிக்குங்கிற வார்த்தைய தான் பயன்படுத்தினாங்க திமுக. மகளிருங்கிற கதைக்குள்ளலாம் வரல. குடும்ப தலைவிக்கு அவங்க குடுக்கல. 2,00,00,000 பேர் குடும்ப கார்டு வச்சிருக்காங்க. இந்தியா பூரா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷன் கார்டுங்கிறது இந்த வருவாய்க்கு கீழ இருக்கிறவங்களுக்கு தான் ரேஷன் கார்டு இருக்கும். தமிழ்நாட்டுல மட்டும் தான் எல்லாருக்கும் ரேஷன் கார்டுங்கிற கதை வந்தது. அங்க ஜெயலலிதா அம்மா புத்திசாலித்தனமா கலர் கோட கொண்டு வந்து, நீங்க அரிசி வாங்குற கார்டு, சர்க்கரை வாங்குற கார்டு, ஐடென்டிட்டி கார்டுன்னு 3ஆ பிரிச்சாங்க. அதை இவங்க எதிர்த்தாங்க. யாரு? திமுக அப்படி எதிர்த்து, இது மாரி பண்றதுனால நாளைக்கு இலவசத்த நிறுத்திருவாங்கன்னு கதை சொல்லி ஏமாத்தினாங்க. ஆனா, அந்த கலர் கார்டு இன்னைக்கும் இருக்கு. நடுவுல எடப்பாடி என்ன பண்ணாரு? 2020ல கோவிட் காலத்துல 1 மாதம் முன்னாடியோ, 2 மாதம் பின்னாடியோ, யாரு வேண்டுமானாலும் அரிசி வேணும்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலான்னாரு. அந்த வகையில தான் கிட்டத்தட்ட 2,50,000 கோடி பேருக்கும் திரும்ப ரேஷன் கார்டு. அதுல கிட்டத்தட்ட 1,50,000 கோடிக்கு மேல அரிசி கார்டு அப்படிங்கிறதும், மீதியெல்லாம் சர்க்கரை கார்டுங்கிற அடிப்படையில இருந்தது. இப்ப இவங்க பேசும்போது சர்க்கரை கார்டுக்கும் சேர்த்து குடுக்குறாங்களாம். கார்டுன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கார்டு? சர்க்கரை இருக்கிற கார்டா? அரிசி இருக்கிற கார்டாங்கிற கதைக்கெல்லாம் அப்புறம் வந்துக்கலாம். அடிப்படையில தமிழ்நாட்டுல குடுக்கணும்னா 55,00,000 குடும்பங்களுக்கு தான் நீங்க குடுக்கணும். ஏன்னா, அவங்க தான் 2,50,000க்கு கம்மியா வருமானம் வாங்குறவங்க. நீங்க அதுக்கு மேல குடுக்கறது எல்லாமே வாக்கு வாங்குவதற்கான விஷயம் தான். வேற எதுவுமே வாக்கு வங்கி அரசியல் தான் அது. குடுங்க. அதனால என்ன ஆகும்? பெரிய தப்பு நடக்கும். நான் பலமுறை சொல்றேன். இப்படி பணம் குடுத்தீங்கன்னா, அந்த பணம் வணிகனுக்கு தான் லாபம் குடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ரூ. 1000 இருக்கு. எனக்கு அரிசி வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நான் அந்த ரூ. 1000 வைத்துட்டு அரிசி மட்டும் வாங்குவேன். உங்ககிட்ட ஒரு ரூ. 1000 வருது. உங்களுக்கு அரிசி பிரச்சனை இல்ல. பருப்பு மற்ற வகைகள வாங்குறதுக்கா நாம எல்லாரும் போய் என்ன பண்ண போறோம்? மார்க்கெட்ல அந்த பணத்த குடுத்து பொருள வாங்க போறோம். பொருள வாங்கும்போது பொருளினுடைய விலை டிமாண்ட் அதிகமாக அதிகமாக பொருளினுடைய விலை அதிகமாகும். யாருக்கு லாபம் வரும்? வணிகனுக்கு தான் லாபம் வரும். அரசு குடுக்குற பணம் வணிகனுக்கு தான் லாபம் குடுக்கும். அந்த மாதிரியான தவற செய்யாதீங்கன்னு தான் நம்ம பல இடத்துல சொல்றோம். பட் 2000ங்கிறது இப்போ எதார்த்தமா போச்சு. பிஜேபி குடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பிஜேபி 2,50,000க்கு கம்மியா வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு மட்டும் தான் குடுக்குது. இங்க மட்டும் தான் அட்டூழியம் நடக்குது. ஸோ இது தாக்கத்த குடுக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா தாக்கத்த குடுக்கும். இப்ப இவரு என்ன பண்ணணும்? 2,500 குடுக்குறேன்னு சொல்லணும். அப்ப இவ்வளவு நாள் கதை விட்டதெல்லாம் என்ன ஆகும்? மத்திய அரசு பணம் குடுக்கல. அதனால நான் வந்து சம்பளம் குடுக்கல. அதனால நான் இலவசம் குடுக்கல. அப்படிங்கிற கதையெல்லாம் என்ன ஆகும்? அர்த்தம் இல்லாம போகும். சார் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஒரு விஷயம் பேசப்படுகிறது என்று சொன்னா, அவங்க எங்க லைட் போடுறாங்களோ அந்த இடத்துல படிக்காதீங்க. எந்த இடத்துல அவங்க லைட் போடலையோ, இருட்டில் என்ன மதிக்கிறாங்க மறைக்கிறாங்களோ அதத்தான் பேசணும். 9,00,000 கோடி இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை?
4.5% கம்மியா தானே நாங்க வாங்கியிருக்கோம் ஜிடிபில இருந்து. கடன் வாங்கினா என்ன பிரச்சனை? அவர் கேட்டார் இல்லையா? நம்ம பொருளாதார நிபுணர் ஒருத்தர் இருக்காரு. அவர் கேட்டார்ல, "தமிழ்நாடு தானே கட்டப்போகுது. உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டார் இல்லையா? உடனே நாம டைவர்ட் ஆறோம். நாம பேச வேண்டியது எடப்பாடியும் 4.5% தான் கடன் வாங்கினாரு. 4.5 கோடி. பக்தவச்சலமும் அவ்வளவுக்கு தான் கடன் வாங்கினாரு. அன்னைக்கு என்ன 1000 கோடியோ, 2000 கோடியோ. திமுகவும் 9.5 கோடி அதே 4.5% தான். அப்ப 4.5 எப்படி 9 லட்சம் ஆச்சு? 100, 200 ஆனதுனால தானே ஆச்சு. 100, 200 ஆக்கினது யாரு? ஸ்டாலினா? தங்கம் தென்னரசா? எல்லா இடத்துலயும் போய் வரிகளை ஏய்க்கின்றவங்களெல்லாம் போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து புடிச்சு, உங்கள நாளைக்கு தூக்குல தொங்க விட்டுருவேன். கட்டலன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்கினாரா? இல்ல அறிவிக்கை குடுத்து வாங்கினாரா? ஒரு மண்ணும் இல்ல. 100, 200 ஆனதுக்கு காரணம் ஜிஎஸ்டி வந்து ரொம்ப சின்சியரா நங்கூரம் போட்டு உள்ள இறங்கினதுனால. அங்க நீங்க ஏமாத்த முடியாது. நீங்க கதை விட்டீங்கன்னா, நான் உங்கள மாட்டி விட்டுருவேன். நான் உங்களுக்கு ரா மெட்டீரியல் சப்ளையர். நான் மாட்டி விட்டுருவேன். நான் கதை விட்டா நீங்க மாட்டி விட்டுருவீங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ இந்த 100, 200 ஆனதுக்கு காரணம் பிஜேபி. அதனால தான் உன்னால கடனே வாங்க முடிஞ்சது. வாங்கி தொலைச்சியே, அதுல கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்க வேண்டாமான்னு கேட்டால், 16% 17% தான் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மத்ததெல்லாம் ஊதாரித்தனம். கடனை அடைப்பதற்காகவும், சம்பளத்தை கொடுப்பதற்காகவும் செலவு பண்ணாங்க. இதனால தான் இந்த ஆட்சி இத்தனைக்கும் 5 நிபுணர்கள் வேற. இது சும்மா இருந்தா கூட நான் விட்டுருப்பேன். இது ஒரு பழைய ஜோக் ஒண்ணு சொல்லுவாங்க. ராகுல் காந்திக்கு மொழிபெயர்த்தார் தங்கபாலு. மொழிபெயர்த்ததுல தப்பில்லைங்க. அவர் இங்கிலீஷ்ல பேசினாரு, இவரு தமிழ்ல சொன்னாரு. 2 பேருக்கும் புலமை இருக்கு. மைக்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். ஆனா இப்படி பார்த்து, பார்த்து ஏதோ உத்து கவனிக்கிற மாதிரி ஒரு செய்கையை காட்டி மொழிபெயர்த்தாரு பாருங்க. அதத்தான் கிண்டல் பண்ணோம். ஏன்டா உளர்றதுக்கு எதுக்குடா மூஞ்சில பார்த்த? அப்படின்னு கிண்டல் பண்ணோம். அந்த மாதிரி இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, 5 பொருளாதார நிபுணரை வச்சுக்கிட்டு இந்த அசிங்கங்கள பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரணும்னா நல்லது நடக்கும். ஓகே. விஜய்க்கு நல்லது புரியணும். இப்போ விஜய் பத்தி தான் பேச போறோம். 1 மாசமா எங்க இருக்காருன்னே தெரியல சார். பாலிடிக்ஸ் பண்றாரா இல்லையான்னு தெரியல. இன்ஃபாக்ட் நான் ஒரு டிவிகே மெம்பர்ட்ட பேசினேன். என்னப்பா என்ன ஒர்க் குடுத்துருக்காங்கப்பான்னா, சார் எந்த கம்யூனிகேஷனும் இல்ல சார் எங்களுக்கு. அதே வார்த்தை தான் சொல்றாரு. அவர் வந்து வார்ட் லெவல்ல ஒர்க் பண்ண போறாரு. நாளைக்கு அவர் தான் ஓட்டு கேட்க போறாரு. எங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனுமே குடுக்கல சார் அப்படின்றாங்க. ஒரு சைடுல எடப்பாடி அவர்கள் இந்த 5 திட்டத்த வந்து எல்லா வார்டு வாரியா, ஊராட்சி வழியா நீங்க எடுத்துட்டு போணும்னு சொல்லிட்டாரு. திமுக ஆல்ரெடி கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பூத்துக்கு வந்து 2 டீமா போட்டு 15 பேரா போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க நாங்க தீய சக்தி, தூய சக்தின்னு பேசிட்டு, இவ்ளோ இன்ஆக்டிவா ஒரு கட்சி வந்து எலக்ஷனுக்கு கிட்ட இருக்குது அப்படின்றது, எவ்வளோ ஒரு ஹசார்டிங் சைன் சார் அது. இங்க நம்ம விமர்சிக்கணும்னு சொன்னா, ஒரு திரைப்படத்தையே உன்னால வெளில கொண்டு வர முடியலையே, நீ எப்படி நாட்ட நிர்வகிக்க போறன்னு கேட்டுறலாம். கேட்கறாங்க எல்லாரும். கேட்டுறலாம். விமர்சிக்கணும்னா அப்படித்தான் கேட்கணும். வேற என்ன பண்ண போறீங்க? இல்லைங்க நான் சிபிஎஃப்சிய மதிச்சேன். சட்டத்த மதிச்சேன். சட்டப்பூர்வமாவே போகணும்னு நெனச்சேன். அதனால தான் பிரச்சனை இருக்கு. என்கிட்ட அடியாள்லாம் கிடையாது. என்கிட்ட ஜெகத் ரட்சகன், பொன்முடி அப்படிலாம் கிடையாது. அதனால நான் வந்து சட்ட ரீதியா போறேன். பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரஜினி ஒரு விஷயம் சொன்னாரு. நான் அரசியலுக்கு வரணும்னா வரப்போறேன். அதுக்கு ஒரு எழுச்சி உருவாகணும்னு சொன்னார். அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அது எப்படிங்க எழுச்சி உருவாக முடியும்? நீங்க தானங்க லேகியம் கீகியம் குடுத்து எழுச்சிய கொண்டு வரணும் அப்படின்னாங்க. விஜய் நம்புறதெல்லாம் தன்னிடம் இருக்கும் அந்த எழுச்சியை மட்டும் தான். இப்பயும் நீங்க அவர புறந்தள்ளிட்டு என்னங்க ஒண்ணுமே நடக்கல. தேதியே கிழிக்கலீங்க. என்னங்க மாத கேலண்டரே உங்க டிவிக்கு ஆஃபீஸ்ல மாத்தல. நீங்க எப்படிங்க அரசியல் இப்படிலாம் பேசாதீங்க. விட்டுருங்க. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் நம்புறதெல்லாம் அந்த எழுச்சிய மட்டும் தான். அந்த எழுச்சி இஸ் ஈக்குவல் டூ 25 மைனஸ் இளைஞர்கள் 40 பிளஸ் பெண்கள். இவ்வளவு தான் அவர் நம்புறாரு. அவர் படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒண்ணும் நினைக்கல. நாளைக்கே வந்தாகணும்னு போராடல. நடு ரோட்ல வந்து உட்கார்ந்து டிராமா பண்ணல. எதுவுமே நடக்கல. அலையன்ஸ்ல யாரும் வரல. அதுதான் அவருடைய செட்பேக். பிட்வீன் நவம்பர்ல இருந்து அதாவது கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர்கிட்ட நெறைய பேர் அலையன்ஸ்க்கு வருவாங்கன்னு சொன்னோம். நாம கூட சொன்னோம். உதயநிதியை தவிர, அண்ணாமலையை தவிர எடப்பாடி பழனிசாமியை தவிர மத்தவங்க எல்லாம் அப்ளிகேஷன் போட்டு தான் உட்கார்ந்திருக்காங்கன்னு சொன்னோம். பட் அது நடப்பதற்கான சாத்தியம் இல்லையே. செங்கோட்டையன் போல ஒரு சீனியர் லீடர் இருந்தும், செங்கோட்டையன் சேர்ந்து 2 மாசம் ஆச்சு. ஒரு அலையன்ஸ கட்டமைக்க முடியல. டிடிவி தினகரன் இப்போ டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் 3 பேரும் ஒன்றாக தேவ ஜெயந்திக்கு ட்ரை பண்ணாங்க. டிராவல் பண்ணாங்க. இவங்க 3 பேரும் இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா டிடிவி வந்து உங்களுக்கு பல கசப்பான அனுபவங்களுக்கு தாண்டி, ஐய்யய்யோ! இங்க வேலைக்கு ஆகாது. நான் அங்க தான் ஏடிஎம்கே பக்கம் தான் போவேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, இஸ் ஹி நாட் ட்ரஸ்டபிள்? யாரு? விஜய். விஜய்க்கு நீங்க என்ன ட்ரஸ்ட் வைக்க போறீங்க? அவர்கிட்ட அவர் ஏதாவது இப்போ 4 மூட்டைய சுமந்து காட்டுனாரா? நீங்க 8 மூட்டைய அவருக்கு குடுக்கலான்னு நெனச்சதுக்கு? அவர் ஏதாவது செஞ்சு காட்டியிருந்தா நீங்க சொல்லலாம். ஒரு 20 பேர அடிச்சிருந்தா, ஒரு 40 பேர கூட அடிப்பாருன்னு நீங்க சொல்லலாம். ஒண்ணுமே செய்யாம 5 ஸ்டார் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாரி, டூயிங் நத்திங் இஸ் எவரிதிங்ங்கிற மாரி அவர் இருக்காரு. நான் சொல்றேன்ல, அந்த எழுச்சிய மட்டும் தான் நம்பிட்டு உட்கார்ந்துருக்காரு.
செங்கோட்டையன் போனதுனால எந்த மாறுதலும் வராதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு இண்டிவிஜுவல் போறதுனால எந்த மாற்றமும் வராது. நத்திங். ஒரு பார்ட்டி சேர்ந்ததுன்னா, ஒரு அமைப்பு சேரும், ஒரு கட்டமைப்பு சேரும். இண்டிவிஜுவல் போறதுனால ஒரு மாற்றமும் வராது. இப்ப என்னாச்சுன்னா, இவர் கூட யார் இப்ப நீங்க ஒரு ரூல் அவுட் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த ரூல் அவுட் பண்ண முடியாது. அதனால தான் எப்போதும் அமைதியா இருக்கணும். காங்கிரஸை திமுக தள்ளிவிட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா, அந்த 25 சீட் அவங்களுக்கு தேவ. இல்லன்னா அது இல்லாதனால தானே இன்னைக்கு டிடிவியும் தேமுதிகவும் என்டிஏக்கு இல்ல, இல்ல, க்ளோஸ்ல இல்ல, இருக்காங்க. இல்ல, இல்ல, இல்ல. பாருங்க, டிவிகே தினகரனை பொறுத்தவரைக்கும் சுயநலத்தின் உச்சகட்டம் அவர். நான் வந்து அது அது அதாவது அரசியல்வாதி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காரு. அவ்வளோதான். நான் அதில வந்து விமர்சிக்கிறதுக்கும் எனக்கு என்னுடைய வேலை இல்ல. ஸோ அவர் எது கரெக்ட்டோ தனக்கு அத தான் அவர் பார்ப்பாரு. அத பார்த்துட்டாரு, வெளில வந்துட்டாரு. இப்போ ஓபிஎஸ் வந்தா தான் நான் உள்ள வருவேன்னு அவர் ஏதாவது சொன்னாரா? இல்ல. ஓபிஎஸ்ங்கிறவர் ஒரு நல்லவர். அவர ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடி அவர வந்து இப்போ வில்லன் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிற ஒருத்தன அடிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கோவம் வரும். அதே அஜித் அடிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு காத்துட்டு இருப்பீங்க. இவர் திருப்பி அடிப்பாருன்னு காத்துட்டு இருப்பீங்க. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இத வந்து ஓபிஎஸ்ஸ வச்சு ட்ரை பண்ணாங்க. வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இறங்கி போயிட்டாரு. ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூ. பட் காங்கிரஸ் விஜயிடம் போவது என்பது காங்கிரஸ் எடுக்க போகிற முடிவு அல்ல. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திமுக தள்ளிவிடும். இப்ப 25 சீட்டு குடுத்தா தானே தேமுதிகவுக்கு வாக்குறுதி குடுக்க முடியும். தேமுதிக ஏன் பேசாம இருக்கு? திமுக கிட்ட இன்னும் பேரம் முடியலைங்கிறதுனால தானே பேசாம இருக்கு. எந்த சீட்ட தூக்கி குடுப்பீங்க? இப்போ கம்யூனிஸ்ட்க்கு வந்து ஒரு 2 சீட்டாவது அதிகப்படுத்தி இல்ல குடுக்கணும். திமுக 150 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு போலாமே. பண்ண மாட்டாங்க. நான் நீங்க 130 நான் உங்களுக்கு பல விவாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2006ல கருணாநிதி ஐயா என்ன பண்ணாரோ, அத எடப்பாடி பண்ணணும். 2016ல ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்களோ, அத ஸ்டாலின் பண்ணணும்னு சொல்லி. அதாவது இப்ப அதிமுக வந்து 130 சீட்ல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. விஜய் உள்ள கொண்டு வரது ஈஸி ஆயிடும். நான் 150ல நிப்பேன்னு சொன்னா, விஜய் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே மாரி ஸ்டாலின் ஐயா 2016ல எப்படி 3வது அணின்னு ஒண்ணு ஏற்படுத்தி ஜெயலலிதா அம்மா தள்ளி விட்டாங்களோ, தள்ளிவிட்டு அந்த எதிர்வாக்குகள் அங்க குமியட்டும்னு நினைச்சாங்களோ, அதை இவர் செய்யணும். காங்கிரஸும், கம்யூனிஸ்டும் போயிட்டா 190 இடத்துல நிக்கலாம்ங்கிறது திமுகவுடைய கால்குலேஷன். காங்கிரஸ் மட்டும் போயிட்டா, பாமக அப்பா கட்சியும், தேமுதிகவையும் உள்ள கொண்டு வரலாம்ங்கிறது ஸ்டாலினுடைய கால்குலேஷன். இது 2ம் இன்னும் நடக்காம இருக்கு. ஸோ பெரிய மாற்றம் வந்துட்டதா எதுவும் நினைக்காதீங்க. 23ஆம் தேதி ம மேடை வந்து ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. ஏப்ரல் மாதம் சூத்திரதாரி அமித்ஷா என்ன நினைச்சாரோ, அது ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த குழப்பம் இவங்க எல்லாரும் இங்க இருந்தவங்க தான். யாரும் அந்நியன் இல்ல திடீர்னு உள்ள வந்துட்டதுக்கு. தட் இஸ் வாட் ஐ வாஸ் சேயிங். ஆனா திமுகல இருந்து வெளில போறதுங்கிறது நடக்கும்னு. காங்கிரஸ் தள்ளிவிடப்படுவாங்க. தாவேகா என்ன விசிக என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியல. இதுதான் இஷ்யூ. பட் நான் காத்துட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னா, நாத்தாக்கா என்ன பண்ண போகுது? உதாரணத்துக்கு விஜய்க்கு ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விஜய் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நாத்தாக்கா ஸ்ட்ரெயிட்டா ஏன்னா 2026ல தான் அவர் முடிவு எடுக்கணும் ஃபைனலா, இறுதியா. கூட்டணிக்கு நான் போவேன், இல்லன்னா போவே மாட்டேன். அப்படிங்கிற முடிவ 2026ல மட்டும் தான் எடுக்கணும். 31ல எடுத்து பிரயோஜனம் இல்ல. ஏன்னா விஜய் என்ன பண்ண போறாருங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிரும். 29ல எடுத்து பிரயோஜனமே இல்ல. ஏன்னா அது பாராளுமன்ற எலக்ஷன். ஸோ நாத்தாக்கா என்ன பண்ண போகுதுங்கிறது தான் ட்விஸ்ட். அதுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. ஓகே. நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ வெரி மச்.